Hallelujah, 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 hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord Jesus, thank you Lord Jesus. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Lord. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். காலை ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. ஆரம்பத்தில் முடிவரை சகலத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆளுகளால் வைத்துக் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. We commit the whole of this service in the hands of the Holy Spirit. Hallelujah, 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 hallelujah. Father God, we thank and praise you for this wonderful day. இந்த புதிய நாளை காணும்படி கிருபை கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Thank you for adding one more day in our life, Lord. Thank you for giving us one more opportunity to come to your presence. Oh, hallelujah. To sit in your presence, to praise and worship you in spirit and in truth. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாள் இன்னொரு கூட்டி கொடுத்து உம்முடைய சமூகத்தில் வந்து குடும்பமாய் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த, துதிக்க, ஆராதிக்க கர்த்தர் தந்த நாளுக்காக, நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரம் முழுவதும், ஆராதனை முழுவதும் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். We commit all of this service in the hands of the Holy Spirit. Hallelujah. Speak to each and every one of us, Lord. Bless us, Lord. Give us the deliverance in our soul, spirit and body, that we may magnify your wonderful name. எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு பேசும். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரத்தில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து உம்மை விடுதலையோடு துதிக்க, பரிசுத்த நாமத்தை உயர்த்த உதவி செய்வீராக. எல்லா துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah, hallelujah. I give to all the precious name of the Lord and Savior Jesus Christ. உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். என் ஆரம்பை காரணமாக நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பழைய பாடலை பாடுவோம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Hallelujah. விடுதலையோடு மகிழ்ச்சியோடு கூட நாம் கரலை தட்டி நாம் பாடுவோம். Hallelujah, hallelujah. Amen. எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு கைத்தட்டி பாடுவோம்.
கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், மகிழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா, போற்றி பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு, ஹல்லேலூயா, கழித்து பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரிய படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கழித்து பாடு, ஹல்லேலூயா, துதித்து பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அடித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கழித்து பாடு, ஹல்லேலூயா, துதித்து பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கழித்து பாடு, ஹல்லேலூயா, துதித்து பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. One more time. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. God is good and all the times. And all the times God is good. Praise the Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றி பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். What a great joy
that God has given us, and what a great privilege God has given us to look at Him and call Him Abba Father. எத்தனையோ பேர் கிடைக்கிற ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எவ்வளவு மகிழ்ச்சி கர்த்தர் கொடுத்து அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. Hallelujah. Somebody shout a big hallelujah. 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 நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. இருக்கிற இடங்களிலே நாம் எல்லாரும் கண்களை மூடி Hallelujah கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். Wherever we are, let's close our eyes and just worship Him. Oh hallelujah. If at all a man could get a precious moment, a very precious moment, hallelujah, on the face of the earth is the time where he worships. He looks at the glory, behold His glory and face of the Lord Jesus Christ. பூமியிலே ஒரு மனுஷனுக்கு ஒரு விலையேற பெற்ற ஒரு தருணம் இருக்கும் என்று சொன்னால், மகிமின் ராஜாவை மகிமையை தரிசிக்க இயேசு முகத்தை பார்க்க கிடைக்கிற தருணமே அதுதான் இந்த ஆராதனை நேரம். That is a precious moment when we worship Him. Hallelujah. The very purpose of God creating you and me is to worship Him. அவரை ஆராதிப்பதற்காகத்தான் என் ஜனம் என்று சொல்லி என் துதியை ஒருவர் சொல்லி ஒருவர் சொன்னார். இந்த நாளிலும் பரிசுத்தவான்களாக அதரிசனமான கிறிஸ்துவின் சரீரமான சபை உலகமெங்கும் இருக்கிற சபை எல்லாரும் ஆராதித்துக் கொண்டிருக்க நமக்கும் அந்த தரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் let's welcome the Holy Spirit. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே வாரும். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Holy Spirit, thou art welcome in this place. Holy Spirit, thou art welcome in this place. Omnipotent Father of mercy and grace, thou art welcome in this place. தூய ஆவியே எங்கள் மத்தியில் வாரும். தூய ஆவியே எங்கள் மத்தியில் வாரும். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பிதா வருக எங்கள் மத்தியிலே. Thou art welcome in this place. Thank you Lord Jesus. இறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. இறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. கைவிட்டு சொல்வோம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே.
பாழானது பயிர்நிலமாகுமே, வனாந்தீரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர்நிலமாகுமே. நீ வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாதது சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே சொல்லுவோம், நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. We praise you, we praise you, we praise you, we praise you. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். Thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, we praise you Jesus. Hallelujah. Thank you Jesus, thank you Lord. Hallelujah. Oh ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீ தானே ஏசையா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீ தானே ஏசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவர்கள் பார்த்து கேளுங்க. ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. அன்று உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அவருடைய நாமத்திலே கூடி இருக்க நாமத்திலே ஹalleluya கர்த்தர் இருக்குன்னு சொன்னா. He said where two or three are gathered by name, he said I am in midst of you. Even right now wherever you are, the Lord is there. The Lord has come down in your midst there to bless you and above all to touch and heal you. உங்களை ஆசீர்வதிப்பதற்காக மாத்திரமல்ல, ஹalleluya உங்களை தொட்டு சுகப்படுத்துறதுக்காக. என் ஆவியிலே உணர்கிறேன், அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறீர்கள். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் ஒரு புதிய பலனை மாத்திரமல்ல, ஒரு புதிய சுகத்தையும் கொடுக்க வல்லமையா இருக்கிறது. இந்த நாளை திறந்து ஒரு மனதோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய தொடுதல் எனக்கு வேண்டும் என்று கேட்போமா? Lord, I need your touch, Lord. You are the Lord that healeth me. You are the Lord, my healer. Come on, look at the man. You sent your word and you healed my disease. You are the Lord, my healer. He said, I will send my word and heal you.
wherever you are, you believe in the word of God, right now you can claim your healing. வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே இருக்கிற இடங்களிலே ஒரு புதிய சுகமாக்கும் வல்லமை பிரவாகித்து உங்களை தொட்டு விடுதலையாக்க வல்லமா இருக்கிறது. அவரை பார்த்து கேட்போமா? ஹல்லேலூயா. சுகம் தரும் தேவன் நீரே, நீரே எந்தன் பரிகாரி. வார்த்தையினால் சுகமாக்குகிறீர், நீரே எந்தன் பரிகாரி. You sent your word and you healed my disease. You are the Lord, my healer. You sent your word and you healed my disease. You are the Lord, my healer. Thank you, Lord. Thank you, Jesus. அவர் நல்லவர், அவர் வல்லவர். We are safe in the hand of the Lord. நம்மை காக்கும் கரத்திலே, ஹல்லேலூயா, நம்முடைய காரியெல்லாம் உள்ளங்களில் வரைந்திருக்கிற தேவனுடைய கரத்தை பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். என்னை உம்முடைய கரத்திலே வைத்து பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? Thank you Lord for healing me, for covering me, for carrying me and for carrying me in your hand Lord. என் நீதியின் வலது கரத்தால் தாங்குவேன் சொன்ன தெய்வம் இந்த கால வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் போதுமானவராக இருக்கிறார். கையொத்தல்லே சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலு. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, 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 நம்புவேன் இயேசுவை. கர்த்தரை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்
இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை. We are worshiping a living God who knows us, who sees us, and who provides all our needs. எத்தனையோ குறைகள் மத்தியிலும் என் தேவையெல்லாம் சந்திக்கிற யெகோவா ஈரேவை நான் ஆராதிக்கிறேன். Hallelujah. Are you happy that you're worshiping Jehovah Jireh? Hallelujah. El Shaddai God, the all powerful God. சர்வ வல்லமையுள்ள El Shaddai தேவனை ஆராதிக்கிறேன். என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிற யெகோவா ஈரேவை ஆராதிக்கிறேன். Amen. Can you say with me? Jehovah Jireh, my provider. Oh, His grace is sufficient for me. Hallelujah. Come on, sing along with me. Put your hands together. Amen. Here we go. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. My God shall supply all my needs according to His riches and glory. He shall give His angel charge over me. Jehovah Jireh can for me, for me, for me. Jehovah Jireh can for me. Jehovah ஈரே எல்லாம் தருபவர் போதுமானவர். சொல்லுங்க. யெகோவா ஈரே எல்லாம் தருபவர் போதுமானவர். என் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் தந்து என்றும் ஆசீர்வதிப்பார். தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். என்னை யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். Sing that once again. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. Amen. Hallelujah. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. My God shall supply all my needs according to His riches in glory. He shall give His angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh cares for me. Hallelujah. Oh, He is so wonderful God. நாம் ஆராதிக்கிற தேவன். Hallelujah. ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணிக்கிறவர். You know that whether we know or not, heaven is monitoring each and every one of our move. ஒவ்வொரு அசைவுகளையும் பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நம்மை மறவாமல் நினைத்தவர். Hallelujah. மறவாமல் நினைத்தவர். நாம் தூங்கினாலும் அவர் தூங்காமல். The Bible says, வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. நாம கூட தூங்குற அவர் தூங்காமல் பாதுகாக்கிறாரு. ஹல்லேலூயா. மறவாமல் நம்மை நினைக்கிறவர். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த மாதங்கள் முழுவதும் எத்தனையோ ஆபத்துக்கள், விக்கினங்கள், வியாதிகள் வந்தாலும் ஹல்லேலூயா. Thank you Jesus. அவரை பார்த்து சொல்லுவோமா? எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி
சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மறதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நம்மை அழைத்த உங்களையும் என்னையும் அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. நம்மேல் வைத்திருக்கிற திட்டம் பெரிதாக இருக்கிறது. God has a great plan and purpose for us. Hallelujah. நம்மோடு இருக்கிறவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி ஏந்து சுமந்து தப்பு வைத்து நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah. எல்லா கனமும் மகிமையும் புகழும் அவர் ஒருவருக்கே. ஆமென். Hallelujah. கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தினார், இனியும் நடத்துவார். Oh, hallelujah. All glory be to his one name, because he has lifted me up. Amen. Hallelujah. I like to sing very old chorus when I learned right from my childhood. சிறு வயதில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடல் ஞாபகம் பாடுமா? Hallelujah. Oh, glory to God. He has lifted me up. He has lifted me up. I know he reached out his hands and he lifted me up, and that's why I love him so. Amen. Oh, glory to God. He has lifted me up. He has lifted me up. I know he reached out his hand and he lifted me up, and that's why I love him so. I love him more and more. I love him more and more. And when I stand upon the other shore, I'll praise him more and more. Oh, தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ, தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கறையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். Hallelujah. Hallelujah. Somebody shout a big hallelujah. Hallelujah. What a great God he is. நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமையானவர், பெரியவர். Hallelujah. Before we could finish the worship, shall we all stand up? நாம் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Thank you Jesus. Thank you Jesus. Oh, hallelujah. Hallelujah. Thank you Jesus. We praise you. Thank you Lord. Hallelujah. With all reverence. Hallelujah. For the Lord God Almighty reigns. Hallelujah. Hallelujah. For the Lord God Almighty reigns.
உமக்கே, துதி உமக்கே. நீரே தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே, துதி உமக்கே, துதி உமக்கே. We praise you, we praise you, we praise you, we praise you, we praise you. Thank you, Lord. Thank you, Jesus. And we bow down to give you all the honor, glory and praises. Lord, speak to us, Lord, this morning. எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Please be seated. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. I greet you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. உங்கள் அனைவரையும் நமது இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். Every one of us have a question. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி உண்டு. Still how long? இன்னும் எவ்வளவு நாட்கள்? Still how long we should worship in our home? இன்னும் எத்தனை நாட்கள் எங்களுடைய வீடுகளில் இருந்தே நாங்கள் ஆராதிக்க வேண்டும்? But let me tell you. உங்களை பார்த்து சொல்லுகிறேன். Either we worship in a literal church building or at home. எழுத்து பிரகாரமான ஆலய வளாகத்திலே நாம் ஆராதித்தாலும் அல்லது நம்முடைய வீட்டிலே ஆராதித்தாலும், wherever we are, நாம் எங்கே இருந்தாலும் our Lord is there with us. நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Amen. Amen. Do you believe that the Lord is there wherever you are? நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Amen. Amen. Hallelujah. Hallelujah. God is good. All the time. He is not only before us, behind us, but He is in us. அவர் நமக்கு முன்பாகவும் நமக்கு பின்பாகவும் மாத்திரம் இராமல் அவர் நமக்குள்ளேயும் இருக்கிறார். Amen. Amen. என் இயேசு எனக்குள் இருக்கிறார். என் இயேசு எனக்குள் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. During the first century, முதலாம் நூற்றாண்டிலே they did not have church. அவர்களுக்கு ஆலயம் இல்லை. They worshipped the Lord, that He even had communion in their homes. அவர்களுடைய வீடுகளிலே தானே ஆராதித்தார்கள். ஏன் வீடுகளிலே தானே அவர்கள் திருவிருந்தையும் அனுசரித்தார்கள். So God is teaching us during this lockdown period that to how people worship in the New Testament in the first century, and how our house should become a church, should become a worship center. முதலாம் நூற்றாண்டிலே தேவனுடைய பிள்ளைகள் எவ்வாறு அவரை ஆராதித்தார்கள் என்றும், நாம் எப்படியாக தேவனுடைய ஆலயமாக விளங்க வேண்டும் என்றும் இந்த ஊரடங்கு நாட்களிலே தேவன் நமக்கு கற்றுத்தர வருகிறார். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. As you all shared with us, we really thank and praise God for this wonderful opportunity during this lockdown, that God has given us ample time to sit down together as a family, to worship and to spend a lot of time in prayer. குடும்பமாக நாம் அமர்ந்து ஜெபத்திலே போதுமான நேரம் நாம் செலவிடும்படியாக இந்த ஒரு நாட்கள் நமக்கு வாய்ப்பாய் இருக்கிறபடியால் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. This morning, let's go to the word of God. இந்த காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு செல்லுவோம். For the past 5 days, கடந்த 5 நாட்களாக I was being led by the Holy Spirit with one single thought, which I came across when I was reading my Bible. என்னுடைய வேதாகமத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட குறிப்பை வைத்து பரிசுத்த ஆவியானவர் கடந்த 5 நாட்களாக என்னை நடத்தி வருகிறார். In different occasions and different instances, the Lord reminded me the same word again and again. வெவ்வேறு சூழ்நிலைகளிலே வெவ்வேறு சம்பவங்களிலே தேவன் இதே வார்த்தையை மீண்டும் மீண்டும் எனக்கு ஞாபகப்படுத்தி வந்தார். Let's turn with me
to Ephesians chapter 4, we will read verse 22. என்னோட கூட எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And also I think we will read 23 and 24. Ephesians chapter 4 verse 22 to 24. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 இலிருந்து 24ஆம் வசனம் முடிய We will நாம் read for you. உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றோம். That he put off concerning the former conversation the old man which is corrupt according to the deceitful lusts, and be renewed in the spirit of your mind, and that he put on the new man which after God is created in righteousness and true holiness. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. I just draw two beautiful couple of words for our meditation today. இந்த நாளின் தியானத்திற்காக இந்த வேத பகுதியிலிருந்து 2 வார்த்தைகளை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். Number 1 is put off and put on. முதலாவது களைந்து போட்டு, இரண்டாவது தரித்துக் கொள்ளுங்கள். That is the title to today's message. இந்த நாளின் செய்தியின் தலைப்பும் இதுவே. Put off and put on. களைந்து போட்டு தரித்துக் கொள்ளுங்கள். Apostle Paul, when he was exhorting the believers at Ephesus, he was now and then he was instructing about the last days Christians' characteral behavior. எபேசு பட்டணத்தில் இருந்த சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதத்தை எழுதும் பொழுது அவர்களை பக்தி விருத்தியிலே அவர்களை உற்சாகப்படுத்தும் பொழுது இந்த கடைசி நாட்களிலே விசுவாசிகளுடைய குணநலன்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் எழுதுகிறார். We see various incidents in the scriptures about how locked down certain people in different instances, and after that God brought them victoriously. God brought them out to accomplish great things for his glory. பரிசுத்த வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது எவ்வாறாக பரிசுத்தவான்கள் வெவ்வேறு காலங்களிலே அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதையும் பிறகு ஆண்டவர் எப்படி அவர்களை அந்த தனிமை நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வந்து பயன்படுத்தினார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். I used that word for our present understanding. நாம் இப்பொழுது வாழ்ந்து வருகிற சூழ்நிலையை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். God allowed a lot of lockdown period for his children. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு अनेक ஊரடங்கு சூழ்நிலைகளை அவர் அனுமதித்தார். But after every lockdown, ஆனால் ஒவ்வொரு ஊரடங்குக்கு பிறகு something great happened in their life and through their life. அதை அனுபவித்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மூலமாகவும் அவர்களுக்குள்ளேயும் பெரிய காரியங்கள் நடைபெற்றது. For the past couple of days I was sharing in the zone prayers about 2 important things that we need to be doing in these days. கடந்த ஒரு சில நாட்களிலே ஜோன் ஜெபத்திலே நான் பேசும் பொழுது பகிர்ந்து கொண்டேன் நான் என்ன 2 முக்கியமான காரியங்களை இந்த கடைசி நாட்களிலே செய்ய வேண்டும் என்பதை குறித்து. இந்த நாட்களிலே நாம் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் இயேசுவின் சுபாவத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். I spoke that we need to first declare the gospel to people and then we need to put on the nature of Christ. சுவிசேஷத்தை அறிவிக்கும் இயேசுவின் சுபாவத்திலே மாறுவோம். We need to proclaim the gospel and we need to change or transform into the nature of Christ. The very character of Christ, the very behavior, the very nature of Christ Jesus attracted thousands of people towards him. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அவருடைய சுபாவம் अनेक ஆயிரக்கணக்கான ஜனங்களை அவரிடம் ஈர்த்தது. He was preaching the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார். At the same time he was doing good. அதே நேரத்திலே நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். That's what the word of God says. இதைதான் வேத வசனம் கூறுகிறது. What is our condition now? இப்பொழுது நம்முடைய நிலைமை என்ன? We are living in a polluted, corrupted, what to say, destroying world. நாம் அசுத்தமான அழிந்து போகிற உலகத்திலே வாழ்ந்து வருகிறோம். So I believe that God has allowed this period in our life so that we hide ourselves in the clefts of the rock in his presence so that our character is changed.
அவருடைய கண்மலையாகிய அவருடைய வெடிப்பிலே நாம் மறைந்து கொள்ளும்படியாகவும் அப்படி நாம் மறைந்து கொள்ளும்படி போது நம்முடைய குணநலன்கள் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறவும் தேவன் இந்த நிலைமையை அனுமதித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். During this week the Lord was talking to me about this particular verse. இந்த வாரத்திலே தானே தேவனுடைய ஆவியானவர் இந்த குறிப்பிட்ட வசனத்தை கொண்டு என்னோடு பேசி வந்தார். When I was reading this passage, the Lord took me back from the Old Testament. இந்த பகுதியை நான் வாசித்த போது தேவனுடைய ஆவியானவர் என்னை பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு நடத்தி சென்றார். And I was surprised to see the same thing was happening right from the beginning. இதே காரியம் துவக்கத்திலிருந்தே நடைபெற்று வந்தது என்பதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். Our Apostle Paul said, he said, put off and put on. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், களைந்து போட்டு தரித்துக் கொள்ளுங்கள் என்று. And I was surprised to see many Old Testament saints also was doing the same thing. அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் கூட இதே காரியத்தை தான் செய்தார்கள் என்பதை பார்த்து நான் ஆச்சரியம் அடைந்தேன். I will not have time to explain all those things. இவைகள் எல்லாவற்றையும் விவரித்து பேச எனக்கு நேரம் இருக்காது. But the Spirit of the Lord showed me only 3 things to share with you this morning. இந்த காலை நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவனுடைய ஆவியானவர் 3 காரியங்களை மாத்திரமே எனக்கு காண்பித்தார். In the beginning, ஆதியிலே God told Adam something. ஆதாமை நோக்கி தேவன் ஏதோ ஒன்றை சொன்னார். What he did? What he said? அவர் என்ன சொன்னார்? He asked him to put off the perishable garments and put on the new imperishable garments he is about to give them. அழிந்து போகிற ஆடையை களைத்து போட்டு அவர் இப்பொழுது தரப்போகிற அழிவில்லாத ஆடையை ஆதாம் தரித்துக் கொள்ள தேவன் சொன்னார். May I give you the points and before I proceed? நான் விளக்கமாய் கூறுவதற்கும் பேசுவதற்கு முன்பதாக குறிப்புகளை முதலாவது கொடுத்து விடுகிறேன். God told Adam to put off the perishable garments and to put on the imperishable garments. அழிந்து போகிற ஆடையை கலற்றி போட்டு அழியாத ஆடையை தரித்துக் கொள்ளும்படி தேவன் ஆதாமிடம் கூறினார். For what? எதற்காக? To restore back his protection of his soul. அவனுடைய ஆத்துமாவின் மீட்பை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, ஆத்துமா மீட்படையும்படியாக. Number 2. இரண்டாவது, God told the high priest Joshua to take away the filthy garments from him and to put on the new garments. ஆசாரியனாகிய யோசுவாவை பார்த்து தேவன் அசுத்த ஆடைகளை களைந்து போட்டு புதிய ஆடைகளை தரித்துக்கொள் என்று கூறினார். For what? எதற்காக? To review the plan of God in the future. எதிர்காலத்திலே இருக்கின்ற தேவனுடைய திட்டத்தை ஆராய்ந்து பார்க்க. Now coming to the New Testament, இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். we see here Jesus speaking to Peter. இப்பொழுது இயேசு பேதுருவிடம் பேசுகிறதை பார்க்கிறோம். What he spoke? அவர் என்ன பேசினார்? Before he could speak, he did one thing. அவர் பேசுவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை செய்தார். Peter had to put on his coat to come to the shore to get his miracle again. மீண்டுமாக அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தண்ணீரில் இருந்த பேதுரு தன் ஆடையை போட்டு கரைக்கு வர வேண்டியதா இருந்தது. For what? எதற்காக? To receive back his promotion. அவனுடைய உயர்வை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக. To receive back his confirmation of his call. அவனுடைய அழைப்பின் உறுதியை பெற்றுக்கொள்ளும்படியாக. I repeat again. மீண்டுமாய் கூறுகிறேன். God told Adam to put off and put on to restore back his protection. பழைய அழிந்து போகிற ஆடையை களைத்து போட்டு அழியாத ஆடையை தரித்துக் கொள்ளு. எதற்காக அப்படி செய்ய வேண்டும்? தன்னுடைய ஆத்துமாவின் பாதுகாப்பை மீட்டுக் கொள்ளும்படியாக தேவன் ஆதாமிடம் கூறினார். God told Joshua to review the plan of God. தேவனுடைய திட்டத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக யோசுவாவிடம், ஆசாரியனாகிய யோசுவாவிடம் தேவன் கூறினார். Jesus spoke to Peter to receive back his promotion. தன்னுடைய உயர்வை பேதுரு பெற்றுக்கொள்ளும்படியாக பேதுருவிடம் இயேசு பேசினார். If you put the whole 3 thoughts together, இந்த 3 சிந்தனைகளையும் குறிப்புகளையும் ஒன்றாக நீங்கள் வைத்து பார்ப்பீர்கள் என்றால், we see God dealing with Satan to deliver his own bride. தன்னுடைய மனவாட்டியை சாத்தானுடைய பிடியிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக தேவன் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். And as a second Adam, he came in this world to fulfill in reality what he displayed as a shadow in the first Adam.
முதலாவது ஆதாமிலே, அதாவது நிழலிலே தேவன் நடப்பித்து காண்பித்ததை இரண்டாவது ஆடமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிஜத்திலே அதை செயல்படுத்தி காட்டும்படியாக தேவன் கிரியை செய்தார். Secondly, இரண்டாவது, Jesus came down as a high priest. இயேசு ஒரு பிரதான ஆசாரியராய் கீழே இறங்கி வந்தார். And he did what he had to do and what he revealed through Joshua, who otherwise called as Jehoshua, the other name for Jesus. யெகோஷுவா என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே அந்த பிரதான ஆசாரியனை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து வந்ததை செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். Joshua saw about Jesus. இயேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே இந்த யோசுவா பார்த்தான். And right from the beginning till the end, even the incidents which happens in the Revelation, he saw. துவக்கத்திலிருந்து வேதம் முழுவதும், அந்த காலகட்டம் முழுவதும், ஏன் முடிவிலே வெளிப்படுத்தல் வரைக்குமே கூட நடக்கின்ற காரியங்களை அந்த பக்தன் பார்த்தான். And first God displayed his plan in his son as second Adam. இரண்டாவது ஆதாமாகிய தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். Secondly, we see that Jesus revealed as a high priest. இரண்டாவது பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக வெளிப்பட்டார். Thirdly, we see the body of Christ, or what God expects the body of Christ to do to confirm the calling. மூன்றாவது நாம் எதை பார்க்கிறோம்? அழைப்பை உறுதி செய்வதற்கு தேவனுடைய சரீரம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். That is the main message. இதுதான் இந்த நாளின் முக்கியமான செய்தி. I will just pass few minutes in each point to make you understand the main message God has kept for us. ஒவ்வொரு குறிப்பையும் நான் சிறிது நேரம் எடுத்து விளக்குகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக. ஏன் இப்படி செய்ய போகிறேன் என்றால், தேவன் நமக்கு இந்த நாளிலே வைத்திருக்கிற முக்கியமான செய்தியை நாம் அறிந்து கொள்ளும்படியாக. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. You all know what happened in the beginning. ஆதியிலே என்ன நடந்தது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். God had a great plan and purpose in each and every one of our life. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God generated, but Satan degenerated, but Jesus regenerated. தேவன் உருவாக்கினார், சாத்தான் உருவை கலைத்து போட்டான். கலைத்து போடப்பட்ட அந்த உருவை இயேசு கிறிஸ்து மீண்டும் உருவாக்கினார். That is the total plan of God. இதுதான் தேவனுடைய முழு திட்டமாய் இருக்கிறது. What did he do in the life of Adam? ஆதாமுடைய வாழ்க்கையிலே அவர் செய்தது என்ன? Adam didn't know what's happening. என்ன நடக்கிறது என்று ஆதாமுக்கு தெரியவில்லை. He knew that he has made a great mistake by disobeying God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே அவன் ஒரு பெரிய தவறை செய்தான் என்று ஆதாம் அறிந்தான். The picture is shown as if God is very angry and chasing him out of the garden. நாம் பார்க்கும் பொழுது என்ன தோற்றம் நமக்கு தெரிகிறது என்றால், தேவன் மிகுந்த கோபம் கொண்டவராய் ஆதாமை தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தி விடுகிறவராய் நாம் பார்க்கிறோம். But we don't know that because of his love he sent him away. ஆனால் தேவன் ஆதாமை நேசித்தபடியினாலே அப்படி செய்தார் என்று நாம் அறிந்து கொள்வதில்லை. Adam came to his realization before his maturity. அவன் முதிர்ச்சி அடைவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு முன்பதாக ஆதாம் தன்னுடைய தவறை உணர்ந்தான். That's why he was not able to withstand the temptation that Satan kept him. ஆகையால் தான் சாத்தான் வைத்திருந்த அந்த சோதனையை அவனால் சகிக்க முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை. He fell into the trap. அவன் பிசாசு வைத்த கண்ணிலே அவன் விழுந்து போனான். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Before he could stretch forth his hand and eat of the fruit of the tree of life, God had to send him. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் தன்னுடைய கையை நீட்டி எடுத்து புசிப்பதற்கு முன்பதாக ஆதாமை தேவன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியதா இருந்தது. Imagine what would have happened. யோசித்து பாருங்கள் என்ன நடந்திருக்கும். With his sinful state, if he still eats the fruit of life, he will never have death. ஆதாம் பாவம் செய்தான். அவனுடைய பாவ நிலைமையிலே அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசித்திருந்தால் அவனுக்கு மரணமே நேரிட்டு இருக்காது. அப்பொழுது இருந்திருக்கிற நிலைமை எப்படிதான் இருந்திருக்கும் என்பதை யோசித்து பார்க்கணுமே. If there is no death in this world, இந்த உலகத்திலே மரணம் இல்லை எனில் what would happen? என்ன நடக்கும்? So God had to
do something very special and very carefully to restore back his soul, ஆகையால் which ஆதாமுடைய is dead, which is dead. பாவம் செய்த ஆதாமுடைய ஆத்துமாவை மீட்டு தரும்படியாக தேவன் அதிக கவனத்தோடு ஒரு விசேஷமான காரியத்தை செய்ய வேண்டியதாய் இருந்தது. In Genesis chapter 3 verse 21, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும்போது, I don't have time to explain everything, just coming to the point alone. எல்லாவற்றையும் விவரமாய் சொல்ல எனக்கு நேரம் இல்லை, குறிப்பை மாத்திரம் நான் சொல்லி In விடுகிறேன். Genesis chapter 3 verse 21 we read here, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். unto Adam also and to his wife did the Lord God make coats of skins and clothed them. ஆதாமுக்கும் அவர் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை உடுத்தினார். சரி, we see here God made coats of skins and clothed them. இங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை உடுத்தினார் என்று அவர்களுக்கு உடுத்தினார் என்று பார்க்கிறோம். But before God could give them garments of skin, they already made garments of their own. இந்த தோல் உடைகளை தேவன் அவர்களுக்கு உண்டாக்கி தருவதற்கு முன்பதாக ஆதாமும் ஏவாளும் அவர்களுக்கென்று ஆடைகளை அவர்கள் செய்து கொண்டார்கள். They made garments out of perishable leaves. அழிந்து போகிற அத்தி இலையை எடுத்து அதிலே அவர்களுக்கு ஆடையை உருவாக்கி கொண்டார்கள். Okay, but now God said, remove those, put off these garments which is imperishable. ஆனால் இப்பொழுது தேவன் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து, இது அழிந்து போகிற ஆடையா இருக்கிறது, இதை களைத்து விடுங்கள் என்று கூறுகிறார். With all probability we come to understand that God killed an animal, and with all probability we understand that it is a lamb, and God brought them the skin of a lamb and clothed them. தோலுடை என்று வேதம் கூறுகிறதை நாம் வைத்து அநேகமாக தேவன் ஒரு விலங்கை, அதாவது அநேகமாக ஒரு ஆட்டை அவர் கொன்று அதனுடைய தோலை எடுத்து அதை வைத்து ஆதாமையும் ஏவாளையும் ஒரு தோலுடையினால் அவர்களுக்கு உடுத்தினார் என்பதை புரிந்து கொள்ளலாம். The first sacrifice was made in the Garden of Eden. முதலாவது பலியானது ஏதேன் தோட்டத்திலே செய்யப்பட்டது. As I told already, it is a shadow. நான் ஏற்கனவே சொன்னது போல அவைகள் எல்லாம் நிழலா இருக்கின்றன. So you see three things in this imperishable clothing. இந்த அழிந்து போகிற ஆடையிலே மூன்று காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். When God gave them these clothes, he gave them with pain in their heart. இந்த உடையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தபோது தன்னுடைய இருதயத்திலே அதிக மன வலியோடு அவர் கொடுத்தார். Today this cloth will clothe your nakedness, but the day will come when I will clothe you permanently from the nakedness of sin, and I will deliver you. இன்றைக்கு உங்களுடைய நிர்வாணத்தை மூடும்படியாக நான் இப்பொழுது கொடுக்கின்ற இந்த உடையானது உதவும். ஆனால் வருகிற நாட்களிலே, எதிர்காலத்திலே பாவத்து நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற உங்களுடைய நிலைமையை மூடுவதற்காக உங்களுக்கு நான் உடையை தரப்போகிறேன். There's two things inside and outside. இங்கே உள்ளேயும் வெளியேயும் இரண்டு காரியங்களை நாம் பார்க்க முடியும். Outside, the fur covers them from the outward dangers. அந்த தோலின் வெளி பக்கமானது வெளியிலே இருக்கிற ஆபத்துகளிலிருந்து அவர்களை காக்கிறது. Inside we see the white skin as well as the blood of the lamb which is protecting them. அந்த தோலின் உட்பகுதியை பார்க்கும் பொழுது வெண்மையாகவும் இருக்கிறது, சிவந்த நிறமாகவும் இருக்கிறது. ரத்தம் இருந்தபடியினாலே அது அவர்களை உள்ளே பாதுகாத்துக் கொள்கிறது. Outer garment protected from the heat and the cold, the inside protected their life from the blood of the lamb. வெளியே இருக்கிற அந்த உடையின் வெளிப்பகுதியானது உஷ்ணத்துக்கும் குளிருக்கும் அவர்களை பாதுகாத்துக் கொண்டது. அந்த தோலின் உட்பகுதியோ அவர்களை அந்த ரத்தம் பாதுகாத்துக் கொள்கிறது. What is the blood? ரத்தம் என்ன? The Bible says the blood of the lamb which was slain before the foundations of this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் கூறுகிறது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று. That's why in Ephesians again we see here in this word Apostle Paul said, put off the concerning the former conversation of the old man which is corrupt according to the deceitful lust,
In Ephesians chapter 4 verse 22. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும்போது அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. The corruptible garment. அது மோசம் போக்கும் அல்லது இல்லை என்றால் அது அழிந்து போகிற ஆடை என்று பார்க்கிறோம். மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற அழிந்து போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். The new man. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். And also in Colossians chapter 3 verse 9. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது this is said to the New Testament bride. இது புதிய ஏற்பாட்டு மணவாட்டிக்கு கூறப்படுகிற வசனம். Lie not one to another, seeing that you have put off the old man with his deeds. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு என்று பார்க்கிறோம். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. What do we understand from here? இதிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்கிறோம்? The deeds which was displayed as a shadow in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே காட்டப்பட்ட அந்த கிரியைகளை பார்க்க நிழலாகிய கிரியைகள், and Jesus fulfilled it in reality in the New Testament. புதிய ஏற்பாட்டாகிய நிஜத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நிறைவேற்றினார். And we see the fulfillment in our life in John 3:16. For God so loved the world that he gave his only begotten son as a sacrifice, and through the blood of Jesus we have the restoration of the soul and covering of our life from all satanic dangers. ஆமென். தேவனுடைய கிரியையானது இறுதியாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவா அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கொண்டார் என்று பார்க்கிறோமே. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We are the descendants of the old Adam. நாம் பழைய ஆதாமுடைய சந்ததியாய் இருக்கிறோம். We try to put on the garments which is corruptible. அசுத்தமான ஆடைகளை நாம் தரித்து கொண்டோம். Because we are living in this corrupt world. நாம் அசுத்தமான உலகத்திலே வாழ்ந்து வருகிற இந்த நாட்களிலே இதை நாம் சரியாக புரிந்து கொள்வது அவசியம். By God's grace through the blood of Jesus, he has given us the new garments. தேவன் தம்முடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு புதிய ஆடையை கொடுத்திருக்கிறார். Through the blood of Jesus, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே we have the garments of salvation. நமக்கு இரட்சிப்பின் ஆடை உண்டு. Garments of praise. துதியின் ஆடை உண்டு. So many garments. பல ஆடைகள் நமக்கு உண்டு. Are we wearing the garments? இந்த வஸ்திரங்களை எல்லாம் நாம் அணிந்திருக்கிறோமா? If we have the garments of salvation, நாம் இரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருப்போம் என்றால், if we are covered by the blood of Jesus, இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் மூடி மறைக்கப்பட்டிருப்போம் என்றால், we will never give room to the old man. நாம் பழைய மனுஷனுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். That's why Paul correctly says about never lie to one another. ஆகையால் தான் பவுல் சரியாக கூறுகிறார், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கள் என்று. Because that's the main thing Satan did in the beginning to cheat Adam and Eve. ஆதாமையும் ஏவாளையும் ஆதியிலே ஏமாற்றும்படியாக வஞ்சிக்கும்படியாக சாத்தான் அதைத்தான் செய்தான். They believed the lie. அந்த முதல் பெற்றோர்கள் பிசாசினுடைய பொய்யை நம்பினார்கள். Even this day, இந்த நாளிலும் கூட people are believing Satan's lie and going back after his own directions. சாத்தானுடைய பொய்யை ஜனங்கள் நம்பி அவனுடைய திசையிலே போகிறார்கள். Do you know one thing? ஒரு காரியம் தெரியுங்களா? Millions and millions of dollars are gained through the cosmetic industry. லட்சக்கணக்கான இந்த டாலர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட வியாபாரத்தின் மூலமாக பெறுகிறார்கள் தெரியுமா? முகத்தை அழகுபடுத்துகிற அந்த அழகு பொருட்கள் வியாபாரம். Second, the garments industry. இரண்டாவது பார்க்கும் பொழுது ஆடை வியாபாரம். People want to look beautiful in their face and in their dress. அவர்களுடைய முகத்திலே அவர்கள் அழகாகவும் அவர்கள் அணிந்து கொள்ளுகிற உடை அழகாகவும் இருக்கவும் ஜனங்கள் விரும்புகிறார்கள். Even the hairstyle. அவர்கள் முடியை வாரிக்கொள்ளுகிற விதம் கூட. They want to look differently. அவர்கள் வித்தியாசமாய் காட்சியளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். God has created us so beautiful. இயற்கையாகவே நம் ஒவ்வொருவரையும் தேவன் அழகாக படைத்திருக்கிறார். There's no need for me to explain about the dressing and the fashion world.
இப்பொழுது இருக்கிற இந்த ஆடையை ஜனங்கள் எப்படி விரும்புகிறார்கள், அது மாத்திரமல்லாமல் உலகத்தின் முறை எப்படி என்பதை விலக்கி சொல்ல அவசியமில்லை. I am not only talking about the secular dressing but also the spiritual dressing. நான் வெறும் உலக பிரகாரமான ஆடையை குறித்து மாத்திரம் பேசாமல் நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரங்களை குறித்து நான் பேசுகிறேன். Children of God, தேவனுடைய பிள்ளையே, be very careful of the garments that God has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வஸ்திரத்தை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள். If you are after the secular garments, the secular fashion and the secular what to say, makeups and everything, you are putting off the spiritual garments that God has graciously given you through the blood of Jesus. உலகத்திலே இருக்கிற ஆடைகளை விரும்பி, உலகத்திலே இருக்கிற அலங்கரிப்பை நீங்கள் விரும்பி அவைகளுக்கு பின்னாலே நீங்கள் போய் கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டாய் வந்திருக்கிற இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை குறித்து நீங்கள் கவனமற்றவர்களாய் போய்விடுவீர்கள். Even the hairdressing also been instructed correctly. நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தலைமயிரை எப்படியாக வாரிக்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனையும் கூட தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. In New Testament Paul says clearly. புதிய ஏற்பாட்டிலே பவுல் தெளிவாக எழுதுகிறார். We don't have time to look at this. அதை நாம் பார்க்க இப்பொழுது நேரம் இல்லை. But let me tell you. உங்களை பார்த்து சொல்லுகிறேன். Are you putting on your spiritual garments? உங்களுடைய ஆவிக்குரிய வஸ்திரங்களை நீங்கள் தரித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Are you protecting your soul? உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் பாதுகாத்து வருகிறீர்களா? The Satan is saying that the children of God are putting off the spiritual garments and putting on the secular garments according to his own fashions. தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு பிசாசு அவன் கொடுக்கிற வஸ்திரங்களை தேவனுடைய ஜனங்கள் போட வேண்டும் என்பதிலே பிசாசு முயற்சி செய்து வருகிறான். I am very sorry to say this, all kinds of satanic things are creeping inside Christendom and even among the children of God. வருத்தத்தோடு நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், சாத்தானுடைய வஞ்சனையான இந்த காரியங்கள் எல்லாம் கிறிஸ்தவ உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே இவைகள் வந்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்து வருத்தப்படுகிறேன். We need to restore back our protection. நம்முடைய பாதுகாப்பை நாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். That's what God told Adam in the beginning as a shadow. இதைதான் ஆதாமிடம் ஆண்டவர் ஆதியிலே ஒரு நிழலாய் கூறுகிறார். And he fulfilled it through Jesus. இயேசு கிறிஸ்து மூலமாக அதை நிஜமாக்குகிறார். How is our life of spiritual garments? நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரங்கள் எந்த நிலைமையில இருக்கிறது? I don't have time to, I have a lot of things to say in that point, but let me proceed to the second one. முதலாவது குறிப்பிலே அநேக சிறு குறிப்புகளை சொல்ல நான் விரும்புகிறேன், ஆனால் நேரம் இல்லை. இரண்டாவது குறிப்புக்கு போவோம். Number 2, God spoke to Joshua. இரண்டாவது யோசுவாவிடம் ஆண்டவர் பேசினார். I just selected only three points. மூன்று குறிப்புகளை மாத்திரமே நான் தேர்வு செய்து I should say வந்திருக்கிறேன். the Holy Spirit gave me only 3 thoughts. இப்படியாக நான் சொல்ல வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் இந்த மூன்று குறிப்புகளை மாத்திரமே நமக்கு கொடுத்திருக்கிறார். Turn with me to Zechariah chapter 3. சக்கரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். We will read only first 5 verses. முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். Zechariah chapter 3 verse 5. Verse 1 to 5. சக்கரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் முடிய. And he showed me Joshua the high priest standing before the angel of the Lord, and Satan standing at his right hand to resist him. And the Lord said unto Satan, the Lord rebuke thee, O Satan, even the Lord that has chosen Jerusalem rebuke thee. Is not this a brand plucked out of the fire? Now Joshua was clothed with filthy garments and stood before the angel. And he answered and spake unto those that stood before him, saying, take away the filthy garments from him. And unto him he said, behold, I have caused thine iniquity to pass from thee, and I will clothe thee with a change of raiment. And I said, let them set a fair mitre upon his head. So they set a fair mitre upon his head, and clothed him with garments. And the angel of the Lord stood by. Let's read in Tamil. Tamil வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியில் தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய்
தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். ஆ. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். யோசுவா பிரதான ஆசாரியனாக நின்று கொண்டிருக்கிறான் தேவ சமூகத்தில். Joshua was standing in the presence of God as a chief priest, as a high priest. In the New Testament, we have been separated to be the kings and priests. புதிய ஏற்பாட்டிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். நாம் ஆசாரியர்களாக ராஜாக்களாக வாழும்படி நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். Let's put ourselves in the shoe of Joshua the high priest. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுடைய இடத்திலே நம்மை வைத்து அதை நாம் கற்றுக்கொள்வோம். Now listen to me carefully. என்னை நன்றாய் கவனியுங்கள். When God called Joshua, யோசுவாவை தேவன் அழைத்தபோது, you know what is the title was given to him? அவனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நான் யோசுவாவுக்கு கொடுத்த அந்த வசனத்தை பார்க்கும்போது, இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று சொல்கிறது பார்க்கிறோம். In verse 2, இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறோம், இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. What do we see here? That he was delivered from the fire. அவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று நாம் பார்க்கிறோம். What does it mean? அர்த்தம் என்ன? We have been delivered from the lake of fire. நாம் அந்த அக்கினி கடலிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். For what? எதற்காக? The great purpose. ஒரு பெரிய நோக்கத்தோடு. Now I request you to read the whole chapter 3 and verse 4 at home. நீங்கள் இந்த செய்தி முடிந்த பிறகு உங்களுடைய வீடுகளிலே இந்த முழு அதிகாரத்தையும் அடுத்து 4வது அதிகாரத்தையும் முழுமையாக வாசித்து பார்க்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். Because God made him to review, made him to see the big plan of mankind through the eyes of Joshua. மனித வர்க்கத்துக்கு தேவன் வைத்திருந்த முழு திட்டத்தையும் யோசுவா ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் சொன்னார். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Each and every one of us, God wants to reveal a lot of things to us. நம் ஒவ்வொருவரிடம் தேவன் பல காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். But we are not eligible to see. ஆனால் நாம் அதை பார்க்க தகுதியுள்ளவர்களாய் இல்லாமல் இருக்கிறோம். Why? ஏன்? Because we are standing in the presence of God with dirty filthy garments. தேவனுடைய சமூகத்திலே நாம் அழுக்கான வஸ்திரங்களை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறோமே. And that's why God is very angry. ஆகையால் தான் தேவன் அதிக கோபமுள்ளவராய் காணப்படுகிறார். Just now I told you about the secular garments. இப்பொழுது நான் உலக பிரகாரமான வஸ்திரங்களை குறித்து சொன்னேன். I told you about the spiritual garments. ஆவிக்குரிய வஸ்திரங்களை குறித்து சொன்னேன். If we don't have the spiritual garments, நம்மிடம் ஆவிக்குரிய வஸ்திரங்கள் இல்லாமல் இருக்கும் என்றால், it means we are giving room to Satan to make him clothed with the secular garments, the garments of destruction of our soul. நம்மிடம் ஆவிக்குரிய வஸ்திரங்கள் இல்லாமல் அவைகளை நாம் தரித்துக் கொள்ளாமல் இருப்போம் என்றால் எதற்கு நாம் இடம் தருகிறோம்? நம்முடைய ஆத்துமாவை பிசாசு அழித்து போடுவதற்கு உலக பிரகாரமான வஸ்திரங்களினாலே அவன் நம்மை அலங்கரிக்க, நம்மை மூட அவனுக்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். All the young man, young girl, take this warning from the Holy Spirit today. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரிடம் இருந்து வாலிப தம்பியே, வாலிப தங்கையே, இந்த எச்சரிக்கையை நீ ஏற்றுக்கொள். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. You know, in verse 6 of chapter 3 of Zechariah, இதே சக்கரியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, verse 6 down, வாசிங்க, 7வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இங்கே நிற்பதற்கு நான் உனக்கு இடம் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord tells him that he would grant him a place to stand there. Now that's why I told you, go home and read this passage, you will understand. ஆகையால் தான் நான் சொன்னேன், வீடுகளிலே இந்த செய்தி முடித்த பிறகு நேரம் எடுத்து இந்த 2 அதிகாரங்களையும் வாசித்து பாருங்கள் என்று. What do we understand from this? இதிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்ள முடியும்? If we do not have the necessary spiritual garments in the presence of God, we cannot see the future. நம் தேவனுடைய சமூகத்திலே நமக்கு அவசியமான ஆவிக்குரிய வஸ்திரங்களை நாம் தரித்துக் கொண்டு இராமல் இருப்போம் என்றால்
எதிர்காலத்தை நம்மால் பார்க்க முடியாது. Because the Bible says காரணம் வேதம் கூறுகிறது God will not bring it to pass anything without telling his people. தேவன் தம்முடைய ஜனத்திடம் சொல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார் என்று வேதத்திலே So பார்க்கிறோம். every child of God, if we are in the position of the king and the priest, God will show what is going to happen in the future. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்றால் அவருக்கு முன்பதாக அவராலே நியமிக்கப்பட்டிருக்கிற ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நாம் இருப்போம் என்றால் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து தேவன் தம்முடைய ஜனமாகிய நம்மிடத்திலே கூறுவார். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. If you read chapter 3 verse 9 down, 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து கீழே நீங்கள் வாசித்து if you பார்ப்பீர்கள் என்றால் read through chapter 4, அடுத்த 4வது அதிகாரத்தை முழுமையாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் we can understand that Joshua saw 7 beautiful things. 7 அழகான காரியங்களை இந்த யோசுவா பார்த்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். I'll give a list of those 7 things. அந்த 7 காரியங்களை பட்டியலாக உங்களுக்கு சொல்லுகிறேன். In chapter 3 verse 9 we see that he saw the rock. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவன் முதலாவது கன்மலையை பார்த்தான் என்று பார்க்கிறோம். கல்லை பார்த்தான். He said, இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல் என்று சொல்கிறார். He saw the big stone. ஒரு பெரிய கல்லை இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா பார்க்கிறான். In chapter 3 verse 8, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே we see here that he saw the branch. அங்கே ஒரு கிளையை பார்க்கிறான் என்று பார்க்கிறோம். அந்த கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்போவேன், which is a foreshadow of Jesus Christ. இது இயேசுவை முன்குறிக்கின்ற கிளை என்று நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியும். If you come to chapter 4, 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் என்றால் verse 2 says, 2ஆம் வசனம் கூறுகிறது, he saw the lampstand. அங்கே ஒரு குத்து விளக்கு தண்டை அவன் பார்க்கிறான். In chapter 4 verse 9, 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே we see that he saw the foundation. அங்கே அஸ்திவாரத்தை பார்த்தான் என்று பார்க்கிறோம். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. In verse 11, 11ஆம் வசனத்திலே he saw the 2 olive trees. 2 ஒலிவ மரங்களை அவன் பார்த்தான். In verse 11, அதே 11ஆம் I'm sorry வசனம், sir, in verse 14, 14ஆம் வசனத்திலே we see here that he saw the 2 anointed persons in the presence of God. தேவனுடைய சமூகத்திலே சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர்களின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்களை அவன் பார்த்தான். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை And உண்டாவதாக. finally in verse 10, கடைசியாக 10ஆம் வசனத்திலே 4:10 and 3:9, 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் we see here that he saw the 7 eyes of God. தேவனுடைய 7 கண்களை அவன் பார்த்தான் என்று நாம் பார்க்கிறோம். All these 7 things depicts us the beautiful things concerning Jesus Christ and the future of the church. இயேசு கிறிஸ்துவை குறித்தும் எதிர்காலத்திலே இருக்கின்ற சபையை குறித்தும் இந்த 7 காரியங்கள் அழகாக கூறுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். We see the rock. கல்லை முதலாவது பார்க்கிறோம். Then we see the foundation. இரண்டாவது அஸ்திபாரத்தை பார்க்கிறோம். We see the branch. அடுத்தது கிளையை பார்க்கிறோம். The lampstand. அடுத்தது குத்து விளக்கை பார்க்கிறோம். The 2 olive trees. அடுத்தது 2 ஒலிவ மரங்களை The பார்க்கிறோம். 2 anointed. பிறகு 2 அபிஷேகம் பெற்றவர்களை Above பார்க்கிறோம். all the eyes of God which goes to and fro in the earth. எல்லாவற்றிற்கும் மேலாக பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்களை நாம் பார்க்கிறோம். What a beautiful picture here. எவ்வளவு அழகான ஒரு காட்சி. The Lord made Joshua to see the plan of God. தேவன் தம்முடைய திட்டத்தை யோசுவா பார்க்கும்படி செய்தார். But in chapter 3 we read already, Satan was standing at his right hand to resist him. ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இதை தடை செய்யும்படியாக சாத்தான் தேவனுடைய வலது பார்சத்திலே நின்று கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். Read that first verse of chapter 3. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்க. சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஞாபகத்தில் வைத்துக் We know that God is there with us. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். But don't forget Satan is also there. ஆனால் பிசாசும் இருக்கிறான் என்பதை மறந்துவிட வேண்டாம். For what? எதற்கு? To do lot of things. பல காரியங்கள் மூலமாக. But specially he wants to resist you. குறிப்பாக அவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்றால் நம்மை தடை செய்ய அவன் முயற்சிக்கிறான். He always accuses us.
எப்பொழுதுமே நம்மை குற்றப்படுத்துகிறவனாய் He சாத்தான் always tells காணப்படுகிறான். lies to us. நம்மிடம் எப்பொழுதும் பொய்யை கூறுகிறான். So we should be very careful to be clothed with the spiritual garments and also to be very, very careful to stand in the presence of God, revealing and standing in our position God has given us. தேவன் நாம் நிற்க வேண்டும் என்று நமக்கு நியமித்திருக்கிற இடத்திலே நாம் தகுதியுள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு எப்பொழுதுமே கவனமுள்ளவர்களாய் வஸ்திரங்களை தரித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Are you exhibiting your position as kings and priests? ஆண்டவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற இடத்திலே நீங்கள் ராஜாக்களாக ஆசாரியர்களாக நடந்து கொள்கிறீர்களா? Joshua was a priest, but he was not having the right garments. யோசுவா ஒரு பிரதான ஆசாரியனா இங்கே கூறப்படுகிறான். ஆனால் அவனிடம் தேவைப்பட்ட சரியான வஸ்திரம் இல்லாமல் இருந்தது. So God told him, ஆகையால் அவனிடம் தேவன் சொன்னார், take his dirty garments away. அவன் போட்டு இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட்டு Put him in new garments. அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை உடுத்துவீங்கள். Even this morning, இந்த காலை நேரத்திலும் the Spirit of the Lord is talking to you, many of us here. நம்மின் அநேகரிடம் தேவனுடைய ஆவியானவர் பேசுகிறார். I feel in my spirit that many of us has lost the anointing. நான் என்னுடைய ஆவியிலே என்ன உணர்கிறேன் என்றால் நம்மளே அநேகர் அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறோம். Many of us have lost the spiritual garments. நம்மில் அநேகர் ஆவிக்குரிய வஸ்திரங்களை இழந்து போயிருக்கிறோம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கிறோமா? Are we praising God in everything? பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, பலவீனம்போது கர்த்தரை துதிக்கிற இருதயம் இருக்கிறதா? During difficulty, during pressure, during struggles that we go through, do we have a heart that praises God? ராஜாவுடைய வேலை என்ன? What is the work of a king? ஆசாரியருடைய வேலை என்ன? What is the work of a priest? The work of the king is to rule. ராஜாவுடைய வேலை ஆளுகை செய்வது. The work of the priest is to plead. ஆசாரியனுடைய வேலை மன்றாடுவது. Are you able to rule, exercise the God given authority over Satan, over your flesh and over the world? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ராஜரீக அதிகாரத்தை வைத்து நீங்கள் சாத்தானை, பிசாசை, உலகத்தை, சாத்தானை, மாம்சத்தை மேற்கொள்கிறீர்களா? And as a high priest, are we standing in the gap to plead for the people and for the nation? ஆசாரியர்களாகவும் இருக்கிறோமே, நாம் திறப்பின் வாயிலே தேசத்துக்காக நின்று நாம் தேசத்திற்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோமா? வேதம் சொல்கிறது நாம் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. The Bible clearly instructs us that we need to pray for those in authority, that we would lead quiet lives. Only some of us have come to realization now that we need to pray for the nation, for the people, to get the healing in our nation. இப்பொழுதுதான் ஒரு உணர்வுக்கு நாம் வந்திருக்கிறோம். என்ன உணர்வு? நம்முடைய தேசம் சுவிசேஷத்தை பெற, நம்முடைய தேசமானது சுகத்தை பெற நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வை பெற்றிருக்கிறோம். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. God wants to give you the view of the future plan. அவருடைய எதிர்கால திட்டத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்க்க தேவன் விரும்புகிறார். Are you able to see the rock, the foundation? அஸ்திபாரத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா? Are you able to see the olive trees? ஒலிவ மரங்களை உங்களால் பார்க்க முடிகிறதா? The branch, கிளைகளை பார்க்க முடிகிறதா? the lampstand, குத்து விளக்கை பார்க்க முடிகிறதா? the anointed, அபிஷேகம் பெற்றவர்களை பார்க்க முடிகிறதா? each one subject, each one of the seven things or seven great beautiful picture of the future. இந்த 7 பொருட்களுமே வருங்காலத்தை குறிக்கின்ற 7 அழகான பொருட்களாய் நாம் பார்க்கிறோம். Every child of God should know about these seven things. தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளையும் இந்த 7 காரியங்களை அறிந்திருக்க வேண்டும். God revealed it to Joshua. யோசுவாவிடம் தேவன் வெளிப்படுத்தினார். The final point and I conclude. கடைசி குறிப்பை நான் சொல்லி முடிக்கின்றேன். I told you God spoke to Adam. ஆதாமிடம் முதலிலே தேவன் பேசினார் என்று சொன்னேன். God gave him some garments. அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். Number 2, we see God gave Joshua new garments. இரண்டாவது யோசுவாவுக்கு ஆண்டவர் வஸ்திரத்தை, புதிய வஸ்திரத்தை கொடுத்தார் என்று பார்த்தோம். Third one is little bit different. மூன்றாவது பார்க்கும் பொழுது சற்று வித்தியாசமான குறிப்பு. Very interesting and important. ஆனால் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு குறிப்பு, மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பு. We come to our great friend Peter, who was the personal secretary of Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு தனிப்பட்ட ஊழியனாய் இருந்த பேதுருவாகிய நம் நண்பரை நாம் இங்கே பார்க்கிறோம். John's Gospel chapter 21. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். We'll read from verse 7 to 15. 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் முடிய வாசிக்க கேட்போம். John's Gospel chapter 21 verse 7 to 15. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் முடிய. Therefore the disciple whom Jesus loved
saith unto Peter, It is the Lord. Now when Simon Peter heard that it was the Lord, he girt his fisher's coat unto him, for he was naked, and he did cast himself into the sea. வாசிங்க தமிழ்ல. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். பாருங்க, he came to know that it was Jesus, the Lord. கர்த்தராகிய இயேசு அவர் என்பதை பேதுரு அறிந்தபோது, when he understood that it is the Lord, immediately he jumped into the sea. கர்த்தர் என்பதை பேதுரு அறிந்த பொழுது உடனடியாக கடலுக்குள்ளே குதித்தான். I was just spending some time to read this background. இந்த பின்னணியை வாசிக்க சற்று நேரத்தை நான் எடுத்துக்கொண்டேன். He was an illiterate man. அவன் எழுத்து அறிவு இல்லாத மனுஷன். He is a fisherman. அவன் ஒரு மீனவன். Generally all the fishermen in the sea, பொதுவாகவே கடலுக்கு போகின்ற எல்லா மீனவர்களும் they will only have a piece of cloth to cover their nakedness. அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படியாக அவர்களுடைய இடுப்பிலே ஒரு சிறிய துணியை கட்டியிருப்பார்கள். But at this junction, ஆனால் இந்த குறிப்பிட்ட இடத்திலே it was dark. அது இருளா இருந்தது. So to have a freedom in their work, Peter was really literally naked. விடுதலையோடு வேலை செய்யும்படியாக இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் பேதுரு எழுத்து பிரகாரமாக நிர்வாணியா இருந்தார். Just picture it before your eyes. கண்களுக்கு முன்பாக இதை நாம் பார்க்கிறோமே. But when he understood that it was the Lord, கர்த்தர் தனக்கு முன்பாக நிற்கிறவர் கர்த்தர் என்பதை பேதுரு அறிந்தபோது, he was really gripped with fear. அவனுக்கு பயம் பிடித்தது. You know why? ஏன் தெரியுங்களா? When this incident happened, எப்பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றது? in the beginning of this chapter, John chapter 21, இந்த 21ஆம் அதிகாரம் துவக்கத்திலே பார்க்கும்போது, this is an incident about how Jesus revealed himself. இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் என்று நமக்கு கூறுகிற ஒரு சம்பவம். Now in verse 3, 3ஆம் வசனத்திலே what happens? இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? This great man, now in the backslidden state, lost all the hopes because Jesus is gone. He has without believing that he is resurrected, he said, oh my God, we had Jesus with us, there was nothing lacking for us, but now he has gone away from us and we do not know where he is. What happened? Well, now what will happen to our food? I am going fishing. சீமோன் பேதுரு என்ன நினைக்கிறாரு? இயேசு கிறிஸ்து கூட இருந்தாரு, அவர் விட்டுட்டு போயிட்டாரு, அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வேண்டிய எல்லா வசதியும் இருந்தது, அவர் இப்பொழுது நம்மிடத்தில் இல்லை, எங்க இருக்கிறாருன்னு தெரியல, உயிர்த்தெழுந்து விட்டார் என்று பேதுரு விசுவாசிக்கல அந்த நேரத்தில். ஆகையால் என்ன சொல்றாரு? சரி நம்ம பிழைக்கணும், ஆகையால போ, நான் போறேன், நான் மீன் பிடிக்க போறேன்ட்டு அவர் பின்மாற்றத்திலே போகிறார். Suddenly all the people said, திடீரென்று எல்லாரும் சொல்றாங்க, all the other disciples, அங்கிருந்த மற்ற எல்லா சீஷர்களும், oh பேதுரு போயிட்டார்ப்பா, நானும் வரேன்பா, we also will come with you. உடனடியாக அந்த சீஷர்கள் மற்ற சீஷர்கள் சொல்றாங்க, பேதுருவே போயிட்டாரு மீன் பிடிக்க, நாமும் போவோம் என்று. That verse says that night they didn't even catch anything. வேதம் சொல்லுகிறது இந்த குறிப்பிட்ட பகுதி, அந்த இரவு முழுதும் அவங்க பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை. Now the whole night was spent. இப்பொழுது முழு இரவையும் அவர்கள் செலவழித்து விட்டார்கள். The fourth watch is coming to end. 4ஆம் ஜாமம் முடிவுக்கு வருகிறது. The darkness is going to be revealed, is going to be over. இப்பொழுது அந்த இருளான நேரமானது முடிய போகிறது. And when the sun was about to come up, இந்த சூரியன் எழும்புகிற உதிக்கிற நேரம் வந்தபோது Jesus stood on the shore. இயேசு கரையிலே நின்றார். But they were naked. ஆனால் அவர்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறார்கள். What kind of nakedness? எவ்வகையான They were நிர்வாணம்? naked spiritually. அவர்கள் ஆவிக்குரிய நிர்வாணிகளாய் The இருந்தார்கள். backslidden nature has blindfolded their eyes that they were not able to see the resurrected Jesus on the shore. அவர்களுடைய பின்மாற்றத்தின் ஜீவத்தில் உண்டான அவர்களுடைய சாயலானது கரையிலே நின்று கொண்டிருக்கிறவர் இயேசு என்பதை அவர்கள் பார்க்க விடாமல் அவர்களுடைய கண்களை மறைத்தது. You know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா? My dear children, do you have anything to eat? சாப்பிட ஏதாவது இருக்குதுங்களா? And he said, nothing. எதுவுமே இல்லைங்க. And he said, go to your right hand. In verse 6 we see here, go put the net on the right hand side of your boat. 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள். And they saw the miracle. அப்பொழுது அவர்கள் ஒரு அற்புதத்தை கண்டார்கள். Then only in verse 7 we read,
அப்போதுதான் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், Therefore the disciple whom Jesus loved, who is that? John. ஆகையால் இயேசுக்கு அன்பா இந்த சீஷன் யோவான், And he said, Peter, it is the Lord. பேதுருவை பார்த்து அந்த சீஷன் சொல்லுகிறான், அவர் கர்த்தர் என்றான். Now I believe you understood the situation. இப்பொழுது இந்த பின்னணியை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். The Spirit of the Lord is speaking to a lot of backsliders right now, who is trying to go to fish on your own. இப்பொழுது பின்மாற்றத்தில் இருக்கின்ற, சொந்தமாக மீன் பிடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் அநேகரிடம் ஆவியானவர் பேசுகிறார். The Spirit of the Lord has called you for His work. தேவனுடைய ஆவியானவர் அவருடைய வேலைக்கென்று உங்களை அழைத்தார். And now He has given you a period. இப்பொழுது ஒரு கால கட்டத்தை கொடுத்திருக்கிறார். Now it appears there's nobody there. இப்பொழுது யாருமே அங்க இல்லை என்றார் போல இருக்கிறது. No church, ஆலயம் இல்ல, no pastor. போதகர் இல்ல, We are alone at home. வீட்ல தனிமையா இருக்கிறோம். What's going to happen? என்ன நடக்க போகிறது? I'm not talking to everybody, to those people whom the Spirit of the Lord is speaking to you right now. பார்க்கிற உங்க எல்லாருக்கும் நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நான் இப்படி சொல்லவில்லை. இதை உணர்ந்து கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற ஒரு சிலருக்கு இதை நான் சொல்லுகிறேன். I know the Spirit of the Lord is speaking to you. உங்களிடம் தேவனுடைய ஆவியானவர் பேசுகிறார் என்று நான் And now அறிவேன். we are thinking to go back to your profession. இப்பொழுது சொந்த வேலை, நான் செய்து வந்த வேலையை நான் செய்ய போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. Without knowing that I am being called for a greater profession. ஒரு பெரிதான உன்னதமான வேலைக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை ஞாபகத்தில் வையாமலே நீங்கள் நினைக்கிறீர்கள். Now what's happening? இப்பொழுது என்ன நடக்கிறது? என்னத்த தலைக்கில நின்னாலும் ஒண்ணும் நடக்காது. Regardless of how you react, nothing is going to happen. அங்க ஏமாற்றத்தான் காண்பாய். ஆகவே ஆண்டவர் அற்புதத்தின் மூலமாக அவனுடைய நிலைமையை முதலாவதாக, அவனுடைய ஆவிக்கிற நிர்வாணத்தை, அவனுடைய பின்மாற்றத்தை உணர்த்துவதற்காக இந்த அற்புதத்தை செய்தார். And why did the Lord perform this miracle? It was to make Peter realize his state of backsliddenness and his state of spiritual nakedness. Peter forgot about Jesus. இயேசு கிறிஸ்துவையே பேதுரு மறந்து போனான். But I think this is my imagination. When he was catching no fish the whole night, he would have remembered the day before he was called to ministry, before he was called to be fishers of men. He thought, when Jesus was there in my boat, I was drawing so many fishes, but now Jesus also is not there. Fishes also not coming. இந்த சம்பவத்திலே பேதுரு ஒருவேளை இப்படி யோசிச்சிருப்பார் நான் நினைக்கிறேன். அதாவது ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படல. ஒரு காலகட்டத்தில் இயேசு என்ன மனுஷரை பிடிக்கிறவர்களா மாற்றுவேன் சொல்லுவதற்கு முன்பதாக நான் மீன் பிடித்து கொண்டிருந்த பொழுதுக்கு கூட முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை. அந்த நேரத்தில் இயேசு வந்து சொல்லி எவ்வளோ மீன் பிடித்தமே, இப்பொழுது இயேசு இல்லையேன்னு பேதுரு யோசித்திருக்கலாம். இயேசுவும் இல்ல, மீனும் இல்ல. ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர் கர்த்தர் என்று கேட்ட உடனே ஒரு பெரிய ஒரு திகில், ஒரு பெரிய ஒரு பயம் அவனை பிடித்து உடனடியாக ஐயோ, என் அழைப்பை இழந்து, என்னுடைய அபிஷேகத்தை இழந்து, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்தானத்தை இழந்து நான் நிர்வாணமாய் இருக்கேன்னு உணர்ந்து எழுத்தின் பிரகாரம் நிர்வாணம் இருந்த அவன் தன்னுடைய ஸ்தானத்தை தண்ணீரில் குதித்தான். Peter was going through a period of disappointment, and when Jesus performed this miracle, he realized his backsliddenness. He came back to a normal state of mind, and it was in that situation that he's gripped with fear. He realizes how much he has gone away from the Lord, and he jumps into the water to cover himself. And he is feeling very ashamed to look to Jesus. இயேசுவுக்கு முன்பதாக அவன் மிகவும் தலை குனிந்து வெட்கப்பட்டவனாய் காணப்பட்டான். And you know how beautifully, wisely Jesus dealt with situation. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை, இந்த சூழ்நிலையை இயேசு எவ்வளவு ஞானமாக கையாளுகிறார் பார்க்கிறோமே. In chapter 9:21 of John's Gospel, verse 10, he said, now bring some fishes which you have caught. 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் பிடித்திருக்கிறவைகளிலிருந்து மீனை கொண்டு வாருங்கள் என்று இயேசு கேட்கிறார். But when they came to the shore, ஆனால் அவர்கள் கரைக்கு வந்தபோது there was a miracle waiting for them. அவர்களுக்கு ஒரு அற்புதம் காத்து கொண்டிருந்தது. What happened? நடந்தது என்ன? அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது
கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். As soon as they were come to the land, they saw a fire of coals there and fish laid thereon and bread. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். And they were shocked. அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். The whole night they didn't catch any fish. முழு இரவும் அவர்கள் ஒரு மீன் கூட பிடிக்கல. And that situation Jesus asked, is there anything to eat? அந்த நிலைமையில தான் ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு இயேசு கேட்டாரு. And they went to fish and came back with miracles of fishes. அவங்க அந்த நிலைமையில இயேசு சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் ஆழத்துக்கு போய் அநேக மீன்களை பிடித்து வந்தார்கள். Jesus was still at the shore. இயேசு அவர்களோடு போகல, அவர் கரையில தான் நின்று கொண்டிருக்கிறார். In this short span of time, Peter realized a lot of things. இந்த குறுகிய காலத்துக்குள்ளாக பேதுரு அநேக காரியங்களை உணர்ந்தான். What a wretched man am I. நான் எவ்வளவு நாதியற்றவனாய் இருக்கிறேனே. Not able to provide even a fish to my savior. என்னுடைய இரட்சகருக்கு ஒரு மீனை கூட என்னால் கொடுக்க முடியவில்லையே. At least now he's there. இப்பொழுது அவர் அங்கே இருக்கிறாரே. Now let me go and give the fishes to him. நான் இப்பொழுது மீனை பிடித்து விட்டேன், நான் சென்று அவரிடம் மீனை கொடுக்கிறேன் என்று போகிறான். When he was about to come there, அவன் இயேசுவை கிட்ட சேர்கிற நேரத்திலே he saw already the fishes and the fire and the bread. அங்கே கரி நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறதையும் மீன் பொரித்த மீனும் அப்பமும் இருக்கிறதை பேதுரு பார்க்கிறார். The dining table was ready. அங்கே சாப்பிடுகிற மேஜை தயார் செய்யப்பட்டது. எங்கிருந்து வந்துச்சுங்க நெருப்பு? எங்கிருந்து வந்துச்சுங்க அப்பம்? எங்கிருந்து வந்துச்சுங்க மீன்? From where did the fire come? From where did the fish and the bread come? The miracle was displayed there for Peter alone to learn a great lesson. பேதுரு மாத்திரம் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியாக அந்த இடத்திலே ஒரு அற்புதம் செய்யப்பட்டது. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Man shall not live by bread alone, but by every word that proceedeth out from the mouth of God. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பேதுருவை பார்த்து மறைமுகமாக ஆண்டவர் சொன்னார், சொல்லாமல் சொன்னார், மகனே உன் அழைப்பை விட்டு நீ பின்மாறி போனாய், உன் அழைப்பையும் அபிஷேகத்தையும் மறந்து உன் சொந்த வேலைக்கு உலக வேலைக்கு போனாய், உன்னால் எதுவுமே சம்பாதிக்க முடியாது, உன்னால் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் என்னை நம்பு, நான் உனக்கு கொடுத்த வேலை செய்வாய் என்று சொன்னால் அப்பமும் மீனும் பொரித்த மீனும் உனக்கு சாப்பாடும் எப்பொழுதும் குறைவில்லாமல் இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காக ஆண்டவர் எதையும் பேசாமலே இவ்வளவு பெரிய செய்தியை பேதுருக்கு சொல்லிவிட்டார். Jesus taught Peter a lesson indirectly and silently. You wanted to go on your own and you wanted to do your profession and try to make a living, but you only landed up in disappointment. You weren't faithful to the calling with which I called you. But now when you return to me, understand the calling that I have for you. Accept it. There is miracle waiting for you. It is through doing my work that your bread and your water are provided for you. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. He said, come and dine. வந்து சாப்பிடுங்கள் என்று அழைக்கிறார். And after they finished, அவர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு in verse 15, 15ஆம் வசனத்திலே Jesus looked at Peter and said, இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார். what did he say? அவர் என்ன கூறினார்? Jesus said to Simon Peter, Simon son of Jonas, lovest thou me more than this? He said unto him, yeah, Lord, thou knowest that I love thee. He said unto him, feed my lambs. வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். Now what do we understand from here? இதிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்கிறோம்? After displaying the miracle, அற்புதத்தை செய்து Jesus முடித்த slowly interfered in his life, picturing him his backslidden nature and
showing him his gracious way of restoring back your calling and your promotion. ஆமென். பேதுருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து மெதுவாக பேதுருடைய வாழ்க்கையில இடைப்பட்டு பேதுரு இருந்த பின்மாற்றத்தின் நிலைமையை பேதுருவை உணர வைத்து அவன் எதற்கு அழைக்கப்பட்டான் என்ற அவனுடைய அழைப்பை அவன் அறிந்து உணர்ந்து கொள்ளும்படி இயேசு இங்கே செயல்படுகிறார் என்று பார்க்கிறோம். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Are you out of your calling? நீங்கள் உங்களுடைய அழைப்பை விட்டு வெளியே இருக்கிறீர்களா? Are you backslidden and gone off so far from the very plan of God in your life? நீங்கள் பின்மாற்றம் அடைந்து பின்வாங்கி போய் தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை விட்டு நீங்கள் தூர விலகி இருக்கிறீர்களா? Are you clothed with your spiritual garments? ஆவிக்குரிய வஸ்திரங்களை தரித்து கொண்டிருக்கிறீர்களா? Can you boldly say, my soul is protected? தைரியமாய் உங்களால் சொல்ல முடியுமா? என் ஆத்துமா பாதுகாக்கப்பட்டு வருகிறது. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. And Adam had to put off his perishable garments and to put on his imperishable garments to restore back his protection. தன்னுடைய ஆத்துமாவின் பாதுகாப்பை மீட்டுக் கொள்வதற்காக ஆதாம் அழிந்து போகிற வஸ்திரங்களை களைந்து போட்டு அழியாத வஸ்திரங்களை போட்டுக்கொள்ள வேண்டியதாய் இருந்தது. Joshua had to put off his dirty garments and put on his priestly garments to review the plan of God in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திலே காணப்படுகிற தேவனுடைய திட்டத்தை பார்க்கும்படியாக பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கான வஸ்திரத்தை களைந்து போட்டு அவனுடைய ஆசாரிய விசேஷ சிறந்த வஸ்திரத்தை தரிக்க வேண்டியதாக இருந்தது. Peter had to hide his nakedness and his backsliddenness and to put on his outer garments to receive back his promotion and to see the miracle. பேதுரு தனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த உயர்வான அழைப்பை அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் தன்னுடைய நிர்வாணத்தை அவன் தன்னுடைய பின்மாற்றத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக அவன் வெளிப்பிரகாரமான ஆடைகளை போட வேண்டியதா இருந்தது. உங்களுடைய ஸ்தானம் என்ன? What is your condition? Shall you close your eyes? நாம் கண்களை மூடுவோமா? Look at God. The Spirit of God has spoken to many of us today morning. இந்த காலை நேரத்திலே நாம் அநேகரோடு தேவனுடைய ஆவியானவர் பேசி இருக்கிறார். ஆதாம் அழியும் வஸ்திரத்தை களைந்து அழியாத வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. Adam had to put off the perishable garments and put on his imperishable garments. யோசுவாவோ அழுக்கு வஸ்திரத்தை களைந்து மெய்யான ஆசாரிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. Joshua had to put off his dirty garments and to put on his priestly garments. பேதுருவோ நிர்வாணத்தை களைந்து மெய்யான அழைப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. Peter had to hide his nakedness and put on his outer garments. உங்களுடைய ஸ்தானம் என்ன? What is your condition? Are you naked before the Lord? தேவனுக்கு முன்பதாக நீங்கள் நிர்வாணிகளா இருக்கிறீர்களா? By putting on the natural, the secular, the destructible garments on you? அழிந்து போகிற வஸ்திரங்களை மாத்திரமே தரித்து உலகத்தின் வஸ்திரங்களை மாத்திரமே தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே இந்த நிலைமையில இருக்கிறீர்களா? Put off. இந்த அழிந்து போகிற வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். Put on the spiritual garments. ஆவிக்குரிய வஸ்திரங்களை அணிந்து கொள்ளுங்கள். Hallelujah. Thank you, Jesus. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. தன்னுடைய அழைப்பை உணர்ந்து பின்மாற்றத்திற்கு அவன் தனக்கு நியமிக்கப்பட்ட ஸ்தானத்தை உணர்ந்த பொழுது, நீ எவ்விதமான மரணத்தில் மரிக்க போகிறாய், நீ ஒரு இரத்த சாட்சியை மரிப்பாய் என்று சொல்லி
அவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்தின போது கடைசியாக இயேசு அவனுடைய வாழ்க்கையின் முடிவை அங்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். We see the Lord Jesus telling Peter what kind of death he is going to experience when he got old. எத்தனையோ பேர் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். So many people are perishing. அதற்காக இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். It is for the perishing souls that Jesus laid down his life. அதே ஜீவனை நமக்கு கொடுத்து நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க செய்து ஆவிக்குரிய வஸ்திரங்களை தரித்து நம்மை ஆசாரியர்களாக ராஜாக்களாக மாற்றி மீன் பிடித்துக் கொண்டு நம்மை மனிதர்களை பிடிக்கும்படியாக அழைத்திருக்கிறாரே. Hasn't Jesus laid down his life for us to redeem us, to clothe us with spiritual garments and to use us as his kings and priests? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? What are we doing? ஹல்லேலூயா. என் ஜனம் பாவத்தில் வாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் ஜனம் பாவத்தில் வாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் துயர தொனியோ இதை யார் என்று கேட்பாரோ? என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றிலே வந்து நினோ. என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றிலே வந்து நினோ. சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? அழைத்தேரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே. ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசபாசங்கள் பெருகிடுதே. ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசபாசங்கள் பெருகிடுதே. ஆயிரம் ஆயிரமே நரக வழி போகின்றாரே. ஆனீரே அல்லாமல் யாருண்டு மீட்க ஆண்டவரே இறங்கு. ஆனீரே அல்லாமல் யாருண்டு மீட்க ஆண்டவரே இறங்கு. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே. அழைத்தீரே. ஜெபிப்போம். Let us now pray. Pastor Sundar Singh will lead us in prayer as we now close this time of worship. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பின் தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Loving Heavenly Father, we praise and thank you. இந்த பரிசுத்த ஆராதனை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you for this time of holy worship. இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை துதிக்க, ஆராதிக்க, உம்மை உயர்த்த, நாமத்தை மகிமைப்படுத்த அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. We thank you for the grace that you've given us today to praise you, exalt you, worship you and magnify you. இந்த நாளில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. And we thank you for the word that you've spoken to us today. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களாகி தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேத வாக்கியத்தின்படி இந்த நாளில் ஆண்டவரே
எங்களோடு பேசின வார்த்தைக்காய் கர்த்தாவே மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிற பாமை துதிக்கிறோம். We thank you for your word that clearly instructs us to put off the old man with his corruptible desires and to put on the new man with his imperishable garments, eternal garments. பழைய மனுஷனை நாங்கள் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளத்தக்கதாய் நீர்களுக்கு எங்களோடு பேசின உணர்த்தின காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. We thank you and we praise you for speaking to us and helping us realize that we need to put off our old man and to put on the new man. நாங்கள் ஆவிக்குரிய வஸ்திரத்தை தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் நீர் திட்டமாய் எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. We thank you for speaking to us clearly that we need to wear our spiritual garments. ஆதாமை கொண்டு யோசுவாவை கொண்டு பேதுருவை கொண்டு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்றதானே காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு விளக்கி காண்பித்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for speaking to us through the life of Adam, through the life of Joshua and through the life of Peter. ஆதாமினுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அழிந்து போகிறதான வஸ்திரத்தை களைந்து ஆண்டவரே அழியாத ஆடையை தந்து ஆண்டவரே அவனுடைய ஆத்தும மீட்பை நீ பெற்றுக்கொள்ள ஏற்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you that you helped Adam to remove his perishable garments and to put on his imperishable garments so that he would protect his soul. யோசுவாவின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே அழுக்கான வஸ்திரத்தை மாற்றி ஆண்டவரே அவனுக்கு பரிசுத்தமான வஸ்திரத்தை சிறந்த வஸ்திரத்தை கொடுத்து கர்த்தாவே உம்முடைய திட்டம் அவனில் நிறைவேறும்படியாக நீ செயல்படுத்தின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you that you worked in that passage where you instruct Joshua to remove his dirty garments and to put on his priestly garments so he would be able to review your plan for the future. பேதுருவை போல ஆண்டவரே ஆவிக்குரிய நிர்வாணம் உள்ளவனாய் பின்மாற்ற ஜீவியத்திலே காணப்பட்டவனை ஆண்டவருடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்து ஆண்டவரே அவனுடைய அழைப்பை உறுதி செய்து அவனை உயர்த்தினதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். And when we see Peter, a man who had backslidden, you helped him to realize the condition he was in and you helped him to put on his garments again. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். And towards the end of this service we surrender ourselves to you, O God. அழிந்து போகிற ஆடையை நாங்கள் அறிந்திருக்கிறதா நிலைமையை எங்களை மாற்றுவீராக. Lord, change our condition where we continue to wear only the perishable garments. அழுக்கு வஸ்திரத்தை மாற்றுவீராக. Change our dirty garments. எங்களுடைய நிர்வாணத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக எங்களை பின்மாற்ற வாழ்க்கையை மாற்றுவீராக. And help us to realize the state of backsliddenness that we are in and to realize that the nakedness our soul is in, oh God. நீர் எங்களை கொடுத்திருக்கிற கர்த்தாவே ஆவிக்குரிய வஸ்திரங்களை நாங்கள் தரித்துக் கொண்டு ஆண்டவரே ஆத்தும மீட்புள்ளவர்களாக உம்முடைய திட்டம் நிறைவேறத்தக்கத ஆசாரியர்களாய் நாங்கள் விளங்கத்தக்கதாய் கர்த்தாவே உம்முடைய அழைப்பை உறுதி செய்து கொண்ட பாமை ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய உயர்வில் நாங்கள் என்றென்றைக்கு நிலைத்திருக்கத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்வீராக. And help us, Lord, to protect our souls and to, Lord, review your plan for the future and to get back the promotion that you've given us by wearing the garments that you desire that we wear. இந்த நிலையில் நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you again for speaking to us to help us realize our actual condition. ஆதாமை அழைத்த தேவன், யோசுவாவை அழைத்த தேவன், பேதுருவை அழைத்த தேவன், எங்களை நீர் அழைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Our God who called Adam, who called Joshua, who called Peter, it is you who has called us also, and we thank you. அந்த அழைப்பிலே நாங்கள் உண்மையாய் இருக்க உதவி செய்வீராக. And help us to be faithful in the calling with which you've called us. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். We humble ourselves and yield ourselves to you. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற அனைவரையும் ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தாவே நீர் இடைபடும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். And now I pray for everyone who has watched this message, who has participated in this worship, that you would bless them and strengthen them. உணர்வுள்ளவர்களாய் எங்களை மாற்றுவீராக. And help us to be people who live with a realization. உம்முடைய பாதத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We yield ourselves at your feet, Abba Father, and we make this prayer through Jesus Christ our Lord and Savior. Amen. Amen. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.
Now may the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the fellowship of the Holy Spirit be with all of us under the glorious coming of our Lord and Savior Jesus Christ. Amen. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வரை மட்டும் இருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. 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 இனி வரும் நாட்களில் நமது கடல் வெகு அதிகம் விசுவாசிகளே சொல்வோம். இனி வரும் நாட்களில் நமது கடல் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுரே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுரே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். Hallelujah. Hallelujah. God bless you and God be with you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.